கேரளாவில் மதுபான கடைகள், சாராய கடைகள், கள்ளு கடைகளுக்கு அரசு அனுமதி உள்ளது. தென்னங்கள் அதிக அளவில் போதை இல்லாதவை என்பதால் குடிப்பிரியர்களை திருப்திப்படுத்த எரிசாராயத்தை கலந்து விற்பனை செய்கிறார்கள். ஸ்பிரிட் எனப்படும் எரிசாராயம் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதிக அளவில் தயாராகிறது. விலையும் மிக குறைவு. அவற்றை லாரிகளில் கடத்தி வரும் கும்பல் நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் காட்டுப்பகுதியில் பதுக்குகின்றனர். ஸ்பிரிட்டை அப்படியே குடித்தால் ஆள் காலி என்பதால் 1 லிட்டருக்கு 10 லிட்டர் வீதம் தண்ணீர் கலந்து கேன்களில் நிரப்பி கேரளாவுக்கு அனுப்பி வைக்கின்றனர். இதில் கடத்துவோருக்கு கொள்ளை லாபம் கிடைக்கிறது. கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்தவர்கள் நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள கழுநீர் குளத்தில் சின்னத்துரை என்பவரது தோட்டத்தில் இருந்து எரிசாராய கேன்களை பதுக்கி வைத்திருப்பது குறித்து போலீசுக்கு தகவல் தெரிந்தது. கேரளாவுக்கு கிளம்பிய அந்த லாரியின் மேல் பகுதியில் காய்கறி மூட்டைகளை அடுக்கி இருந்தனர். போலீசார் சோதனையிட்டபோது அடிப்பகுதியில் ஒவ்வொரு கேன்களிலும் 35 லிட்டர் எரிசாராயம் வீதம் 277 கேன்கள் இருந்தன. இவற்றின் மதிப்பு 30 லட்சம் ரூபாய். அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த ஆண்டில் மட்டும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள எரிசாராயம் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஸ்பிரிட் கலந்த சாராயம், கள்ளு அருந்துபவர்களின் இறப்பு சம்பவங்கள் அடிக்கடி நடந்தாலும் ஸ்பிரிட் கடத்தல் மட்டும் நின்றபாடில்லை.